உடலுக்கு துன்பத்தை அனுபவிக்கிற இந்த உடலுக்கு எல்லா வகையான இன்பம் துன்பம்லாம் உடல் அனுபவிக்குது. அதுக்கு உயிருக்கோ ஆன்மாவுக்கோ அதுக்கு சம்மந்தம் இருக்கா? எப்பப்பா உடல் அனுபவிச்சது துன்பத்தை? ஏதாவது ஒன்றுன்னா கை எடுக்கிறோம், கால் எடுக்கிறோம்னா அது உடல் தானே அனுபவிக்கும். சரி, அந்த துன்பத்தை ஆமாம் உடல் அனுபவிக்கும். வலி துன்பம். ஒரு பொணம் ஒன்று செத்து போயிருக்குது, அது உடல் எல்லாம் இருக்குது, கை கால் கண்ணு மூக்கு எல்லாமே இருக்குது. ஏதாவது துன்பம் தெரியுது அதுக்கு? தெரியல. அப்போ அது என்ன இருந்தால் துன்பம் தெரியுது? உயிர் இருந்தால். மனம் இருந்தால் துன்பம் தெரியும். உடலுக்கு எப்பவுமே துன்பம் இல்லை. இந்த உடல் எப்படிப்பட்டதுன்னா, இப்போ நீ இருக்கிற எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற, அந்த நீ போய் அதுக்கிட்ட நேரடியாக பேச முடியாது. நீ என்ன பண்ணுற, ஒரு பையனை பிடிச்சி 5 ரூபா 10 ரூபா கொடுத்து செலவு கொடுத்து நீ எழுதுற லெட்ரு நீ சொல்கிறதெல்லாம் எதுவுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிற. அந்த பையனும் சொல்லின்னுக்கிறான். பெற்றவங்க இருக்கிறாங்க பாரு, பார்த்துடுறாங்க. ஒரு நாள் பார்த்துட்டோன்னே அந்த பையனை சாத்துறாங்க. ஆனால் உன் மனசு வருத்தப்படுறது, ஆனால் உனக்கு பாதிப்பு இல்லை. பாதிப்பு அந்த பையனுக்கு தான், இல்லையா? அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்டது இந்த உடல் என்ற பையனை வச்சுக்கின்னு எல்லா வேலையும் செய்துன்னு வருது. பாதிப்பு வரும்போது இது செமுத்தியாக வாங்குது. அது வருத்தப்படுறதை தவிர அதுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அது இல்லைன்னா இதுக்கு பாதிப்பே பாதிப்பே வராது இல்லையா? அந்த மாதிரி மனம்னு ஒன்று உடலுக்குள்ள இருந்தாதான் உணர்வுன்றது ஒன்று வரும். சரி, உணர்வுன்னு ஒன்று வந்தாதான் எல்லா துன்பமும் இன்பமும் இந்த உடலுக்கு தெரியும். ஆனால் உடலுக்கு தெரியுமே தவிர உடல் அனுபவிக்கிறது இல்லை, மனம் அனுபவிக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இது புரியுது. எல்லாம் நம்ம என்ன உடல் தான் அனுபவிக்கணும். இப்போ என் கை, இதை இது வரைக்கும் வெட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மடக்கிறேன், விழிக்கிறேன், வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் இதை வெட்டி இங்கே வச்சுட்ட பிறகு ஏன் கை தான் அது மடக்குமா? மடக்காது. ஏன் மடக்காது? அப்போ என்ன இல்லை அதுக்கு? என்னுடைய மனத்தினுடைய தொடர்பு அதுக்கு இல்லை. என் மனம் நினைக்குது கை மடிக்கணும், மடியுது. நீட்டணும்னு என் மனம் நினைக்குது, கையா செய்யல, என் மனம் செய்யல. அந்த மாதிரி இந்த உடலினுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் அதனால தான் இந்த உடல் அனுபவிச்சுருக்குது. அந்த பொருள் இல்லைன்னா இந்த உடலுக்கு இன்பம் இல்லை, துன்பம் இல்லை. இப்போ செத்த உடலில் மனம் இல்லை, உயிர் இல்லை இல்லையா? அதை வெட்டினாலும் கேட்க போதில்லை, கொட்டினாலும் கேட்க போதில்லை, எதுவும் கேட்காது. அதை யோசித்தோம்னா தெரியும் இந்த உடல் செயல் இல்லை. அப்போ இதில் உயிர் இருந்தால் தான் இந்த உடலுக்கு செயல். அப்போ இந்த உடலால் செயல் இல்லை அப்படின்றதுலாம் புரியும். இவ்வளோ சிக்கலுக்கு சாமி, சும்மா இல்லை, இதெல்லாம் ரொம்ப ஆராயணும். அப்பா அம்மாவோட சுக்கிலம் சுரோனிதத்தால் உயிர் வருது குழந்தை பிறகு. சரி, ஆனால் மனம் எங்கேருந்து அதுக்கு? அப்பா அம்மாவோட உணர்வு மனம் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கணும் தானே? இல்லை, இருக்காது. ஏன்னா அப்பாவினுடைய விந்துலையும் அம்மாவினுடைய சுரோனியத்தில் இந்த உருவம் வளர்ந்தது, உள்ளகிற பொருள் வளரல, ஆன்மா அதுலேருந்து வளரல. இல்லையா? இப்போ சுரோனிதம் மண் தத்துவமாகவும், ஆமாம், சுக்கிலம் உயிர் தத்துவமாகவும். ஆமாம், எது வரைக்கும்னா தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற வரைக்கும் தான். தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா அப்போ அந்த தொப்புல கட் பண்ணுறோம். ஆமாம், அப்போ தாயினுடைய தொடர்பு அருந்து போச்சு. அது அருந்து போன உடனே அது புணமாகவும் இல்லை, உயிராகவும் இல்லை. சரி, அப்போ என்னவா இருக்குதுன்னா பிண்டமாக இருக்குது. அது சாகவும் இல்லை, உயிராகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிது. அப்போது தண்ணி தெளிச்சியோ இல்லை தட்டியோ அதை எழுப்பும்போது அது ஒரு வாய் திறக்குது, ஆண். ஆணும்போது அந்த வெளியே சுற்றிக்கின்னு இந்த ஆன்மா அதுக்குள்ளே பூந்துடுச்சு. அந்த ஆன்மா போன உடனே அப்படி மூச்சு வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து அது சுயமாக இயங்குது. அது வரைக்கும் அது சுயமாக இயங்கலை, தாயினுடைய சுவாசத்தால் இயங்கிக்கினது தவிர சுய இயக்கம் இல்லை. ஆனால் இந்த உடல் தாயினுடைய சுரோனிதத்திலையும் தந்தையினுடைய விந்துவால இந்த உடல் உருவாய் போச்சு. வெளியே வந்த உடனே அந்த தாயினுடைய தொடர்பும் போச்சு, தந்தையினுடைய தொடர்பும் போச்சு, சுயமான இயக்கம் வந்துச்சு உனக்கு. இப்போ நீ உனக்கு கல்யாணம் ஆகல, உங்க அப்பா இருக்கிறார், உங்க அம்மா இருக்கிறார்.
அப்போ உங்க அப்பா பேச்சும் உங்க அம்மா பேச்சையும் நீ கேட்டு தான் நீ வளர்ற. ஆனா உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி போச்சு, நீ என்ன பண்ற? தாய் பேச்சும் கேட்கறதுல தகவன் பேச்சும் கேட்கறதுல சுயமா முடிவெடுத்துக்கிற. அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கிற வரைக்கும் தாயினுடைய உறவும் தகப்பனுடைய உறவும் இருக்குது. தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தோடனே சுயமான முடிவு எடுத்துக்குது, சுயமா இயங்குது. அதனால்தான் தாயை மாதிரி குணம் இல்லை, தகப்ப மாதிரி குணம் இல்லை, வந்தவன் மொட்டத்தனமாகறான், தாயும் தகப்பனும் நல்லவங்க அப்படின்னு சொல்றோம். அதனால்தான் நான் சில வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன், வீடு நீ கட்டினதான், குடுத்தனங்கிறவன் வேற, அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான், உன் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி இந்த உடல் உன் தாய் தகப்பன் செய்தது, உள்ள இருக்கிறது வேற யாரோ. அது நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். அப்போ அந்த பூர்வ ஜென்ம வாசனைன்றது என்ன, அந்த ஜீன்ன்றது என்ன? அந்த ஜீன் அதுக்கும் இதுக்கு தொடர்பு. ஆமா, இந்த ஜீன் என்றது என்ன, பூர்வ ஜென்ம தொடர்பு என்ன அப்படின்னா, உனக்குள்ள புகுந்தது பாரு ஆன்மா, அது ஏற்கனவே ஒரு பாவ மூட்டையை சுமந்துங்குது. இப்போ உன்னுடைய தாயும் தகப்பனை புணர்வு பண்ணி உண்டாக்குனாங்க பாரு உடல், இதுல ஒரு பாவம் புண்ணியமும் இருக்குது. இப்போ அது புகுந்துக்குச்சு. அதனுடைய பாவ புண்ணியமும் உன்னுடைய தாய் தகப்பனுடைய பாவ புண்ணியமும் மும்மலமா தெரியுது உலகத்துல. இதுதான் மும்மலம். இதுல இருந்து உருவாவது ஜீன். அந்த ஜீன் எதனால உருவாகுது? உன் உடலால உருவாகுது. அப்போ இந்த தாயினுடைய ஜீன் இது, இந்த தகப்பனுடைய ஜீனு அப்படின்லாம் ஆன்மாவே சொல்ல முடியாது. இதுதான் வித்தியாசம். சொல்லு சாமி. மனம் இப்போ அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை வெட்டினதுக்கு அப்புறம் மனம் தனியா, இப்போ குழந்தைக்கு இது தனியா ஒண்ணு கிடையாது. அப்போ உயிர் ஆன்மா புகுந்த பிறகு உயிர் வந்தது, உயிர் வந்த உடனே எண்ணம் வந்தது, எண்ணம் வந்த உடனே மனமா ஆச்சு. சரி. ஆனா ஆன்மா தனித்து இயங்குது. நீ சாப்பிட ஆரம்பிச்ச, ஜீவன் உருவாய் போச்சு, விந்துவும் உருவாச்சு, உயிரும் உருவாச்சு, ஆன்மாவும் இருக்குது. இதுதான் ஒரு நம்மளுடைய சீடர் ஒருத்தர் கேட்டாரு, விஞ்ஞானம் சொல்லுத சாமி, எல்லா மனிதனுடைய எல்லா செயலுக்கும் அடிப்படை மூளை தான் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுத, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், செத்தவன் தலையிலெல்லாம் மூளையாப்பா எடுத்துட்டாங்க, எல்லா தலையிலையும் மூளைக்குத, அப்ப ஏங்கலையே. அப்போ ஏங்கிறதுக்கு ஒரு பொருள், அதான் ஆன்மா. அந்த ஆன்மா இல்லைன்னா எவன் உடலும் ஏங்காது அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நம்மளுடைய உடலுக்குள்ள அந்த ஆன்மாவுன்றத ஒரு பொருளை வச்சு தான் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி ஆன்மா, சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி மீதி எல்லாம்னு வச்சுக்கோ. சரி. அதுலேருந்து தான் எல்லாம் மனம் வருது, அதுலேருந்து தான் ஜீவன் வருது. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், முப்பொருள் அகார உகாரம் மகாரம், இந்த முப்பொருளும் ஒன்னா இணைஞ்சு இருக்குது. இதுதான் ஓம் என்ற பிரணவம். இது உலகத்துக்குள்ள இருக்கும்போது தனித்து நிற்குது. ஒரு உடலுக்குள்ள புகும்போது அந்த உகாரம்ன்றது உச்சியை பிடிச்சிக்குது, அகாரம்ன்றது இடுப்பை பிடிக்குது, மகாரம்ன்றது வயிற்ற பிடிக்குது. மகாரம் என்ற வயிற்றுல என்னவாகுது? மூச்சா இருக்குது. அகாரம் என்ற இடுப்புல என்னவாகுது? விந்துவாகுது, நெருப்பா இருக்குது. உகாரம் என்ற உச்சியில என்ன ஆகுது? சப்தமா இருக்குது, இல்லைன்னா பேச்சு வராது. அதனால இந்த முப்பொருள் தான் இயக்கம். இது ஆன்மாவை பொறுத்து தான் மனிதனுடைய இயக்கம். மனிதனோட உடல் ரீதியாக அவங்க செய்யக்கூடிய தவறுகளோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் ஆன்மாவுக்கு பங்கு உண்டா? இல்லை. பங்கு இல்லைன்னு சொன்னால் அடுத்த பிறவி எடுத்து அதையா துன்பப்படலாம். இப்போ இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவிலிருந்து வந்தது. இப்போ இங்கே நன்மை செய்து மனசு, தீமை செய்து மனசு. அப்போ இந்த மனம்தான் நன்மையும் தீமையும் இந்த உலகத்துல செய்துனுக்குது. இது என்ன பண்ணு, இறக்கும் தருவாயில இந்த மனமாகப்பட்டது போய் இந்த உயிராகப்பட்டது ஆன்மாவோட கலந்து போகுது. ஆன்மாவோட கலந்த உடனே இந்த மனம் செய்த தவறெல்லாம் ஆன்மாவுக்கு தெரியும். ஆமா, ஆன்மா என்ன பண்ணுது, இந்த தவறை நீக்கிறதுக்காக இன்னொரு பிறப்பை எடுத்து கொடுக்குது, நல்ல பிறப்பை. ஆனால் அந்த பிறப்பை எடுத்து அந்த பாவத்தை அதை அழிக்கணும், அழிக்கல திருப்பியும் பாவத்தை பண்ணுது. அப்போ சேர்ந்துக்கினே அதுக்காக பிறப்பை எடுத்துக்கினே இருக்குது. இதுக்காக தான் யோக நிலையில போய் இந்த பிறப்பை நிறுத்தணும்னா அந்த பாவத்தை அழிக்கணும். அந்த பாவத்தை அழிச்சின்னா உனக்கு பிறப்பு வராது. அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் உன் மனசுக்கு தான் இருக்குது, ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ இந்த மனமாகப்பட்டது வெளி உலகத்துல செய்த பாவ புண்ணியங்களை தெரிஞ்சுக்கின்னு மனமாகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருந்து எந்த உலகத்துல பாவத்தை பண்ணிச்சோ அந்த உலகத்துக்கு நன்மையை செய். எந்த மனசு இங்க பாவம் பண்ணிச்சோ அந்த மனசை கடவுளை தேடு. தேடினால் இதெல்லாம் அழிஞ்சிடும், உன்னுடைய பிறவி நிற்கும். இதான் ரகசியம் சாமி. இதெல்லாம் நெட்டில் பேசக்கூடாது.
இருந்தாலும் நீங்கள் போட்டு என்னை வாட்டி இதெல்லாம் பேச வைக்கிறீங்க. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி மனம்தான் எல்லா செயலுக்கும் மனம்னு ஒண்ணு இல்லை, செயல்ன்றது ஒண்ணு இல்லை. ஒரு குழந்தைக்கு வயிற்றுல பசி, பிறந்த குழந்தை, அதுக்கு நான் பால் குடிச்சா எனக்கு பசி யாரும் தெரியுமா? தெரியாது. ஆனா அது மனசு என்ன பண்ணுது, அழுவ வைக்குது. அழுத உடனே அம்மா என்ன பண்ற, ஐயோ குழந்தைக்கு பசின்னு பால் கொடுக்குறான். அப்ப ஆறி போகுது, நின்று போகுது அழ. அப்போ எல்லா செயலுக்கும் நீ பிறந்ததுலேருந்து இறக்க போற வரைக்கும் மனசே காரணம். அதனால தான் சொன்னேன், அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு சொன்னேன். நான் 1000 சொல்றேன், யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் மனசு என்ன சொல்லுதோ அதான் கேட்பான். ஒரு மனிதனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துறது அவன் மனம்தான். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்போ அவனுக்கு குரு யார் அப்படின்னா மனசு. ஒரு மனிதனுக்கு 1000 குரு வருவான் வாழ்க்கையில. இப்போ ஒரு 5ஆம் கிளாஸ் முதல் குரு அப்பா அம்மா. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேச்சு சொல்லி கொடுக்குறது, அதுக்கு துணி கொடுக்குறது, அதை நடக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு தாய் தப்ப முதல் குரு உலகத்தில். அதுக்கு அடுத்த குரு கல்வியில் ஒரு குரு, அதுக்கு அடுத்த குரு தொழிலில் ஒரு குரு. இப்படி பலவிதமான குருமார்கள் இருந்தாலும் இத்தனை குருகள் விட உயர்ந்த குரு எதுனா அவன் மனம்தான். ஏன்னா நான் படின்ற என் பிள்ளைய, அவன் மனசு சொல்லுது நான் படிக்க மாட்டேன்னு. அப்போ நான் அப்பா, நான் சொன்னதை என் பிள்ளை கேட்க மாட்டேன்றான், நான் படிக்க மாட்டேன், எனக்கு படிப்பு வரலையான்றான். அப்போ யார் சொல்றது, நான் சொல்றத கேட்டுதா? அது கேட்கல. அது மனம் சொல்றது தான் கேட்கும். உலகத்துல எல்லாரும் மனம் சொல்றபடி தான் வாழ்க்கை. காற்றே கடவுள்னு சொல்றோம். சரி, மனம்ன்றதுக்கும் காற்றுன்றதுக்கும் என்ன சம்பந்தம்? காற்றுன்றது தனித்தது, மனம்ன்றது இணைஞ்சது, காற்றோட இணைஞ்சது. ஆமா. இப்போ ஜீவராசிகள் இருக்குது, ஆமா, அதுக்கு மூச்சு போகுது, அதுக்கு காற்று இருக்குது, ஆமா. ஆனா அதுக்கு எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லாதால எல்லா பொருளையும், குருவிலேருந்து நாயிலேருந்து புழுவிலேருந்து ஜீவராசிகள் நீட்டும். சரி, யானை வரைக்கும். ஆமா, உலகத்துல எல்லா பொருளும் ஜீவராசிகள். ஆமா. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மனுஷன்னு பேரு. மனுஷன் என்ன, மனம் உள்ளவன். மனம்ன்றது என்ன பொருள், உயிரோட எண்ணங்கள் கலந்தால் மனம் இல்லையா? இப்போ ஒரு ரவை இருக்குது, ஆமா, அதுக்கு பேரு ரவை. ஒரு சர்க்கரை இருக்குது, அதுக்கு பேரு சர்க்கரை. ஆமா. ஒரு தண்ணி இருக்குது, அதுக்கு பேர் தண்ணி. இப்போ இந்த 3 பொருளும் ஒன்னாக்குனா இதுக்கு என்ன பேரு? லட்டு, ரவா லட்டு இல்லையா? பேர் மாறி போச்சு, கேசரி, லட்டு. தண்ணின்னு சொல்லல, ஆனா தண்ணி இருக்குது அதுல. ஆமா. சர்க்கரை இருக்குது, சர்க்கரைன்னு சொல்லல, ரவைன்னு சொல்லல, கேசரி, வேற ஒரு பேர் வந்துச்சு. அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு காத்துன்ற உயிரோட எண்ணங்கள் சேரும் போது மனம் என்ற ஒரு பேர் வந்துச்சு. அதனால மனுஷன், மனுஷன்னா மனமும் ஈசனும் கலந்தவன் மனுஷன் அப்படின்னு பேர். சாமி, இவ்வளவு சிக்கல் இல்லாம அப்ப சாமி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சாமி, தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்றாங்கல்ல? சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன், உயிர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேந்து, அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள். அப்போ உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம், உங்ககிட்ட உறவாடாத பொருள் எல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிர் எல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது?
அதனால தான் சொல்கிறோம் சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை, இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர், இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடல்ல ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேற, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேற. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடல்ல ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும் போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு சொல்லுங்க. இப்படி பொலி போடணுன்னா வரீங்க? இல்லை சாமி, இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. என்னென்னா இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்வீக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் படிச்சு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் கர்ப்பத்தில் இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறகுது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் வந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமாக சாப்பிட்டு மொரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு, சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு கணவன் மனைவி புணரல் பண்ணுறாங்க. அந்த புணரல்லேருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற ரெண்டு உருவங்கள், அந்த தாய் உருவம், தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன அவன் குணம்? மூர்க்க குணமாகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புனரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கமோ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்தது, 2 வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனா 2 தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமா இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இது பிறக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது. சரி, அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை, தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். 2 பேரை ஒத்து பண்ணும்போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு. இது மனம்தான் சாமி காரணம். பொதுவாக இந்த வீட்டு வாசல்ல எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி, இந்த அமாவாசைக்கும் இந்த திதி நாளையும் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா, அமாவாசைன்றது துக்க நாள், மற்ற பண்டிகை எல்லாம் சந்தோஷ நாள். ஆமா,
சந்தோஷ நாள்ல நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசல, யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனா அமங்கலி நாள் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாள்ல நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாள்ல உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போறோம், அவன் செத்து போகணும் தான் பேட்ஜ் ஏன் குத்தி போற, கருப்பு பேட்ஜ் தேவையில்லையா, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேட்ஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேட்ஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கிறது. சரிங்க சாமி, இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மா கோலம், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல யாரும் மா கோலம் போடுறது, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போ வந்து ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டால் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு இருந்தால் செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாளில் அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் வந்து போடாம அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்லை? அதுக்கு இப்ப கிடைக்காது சாமி, அது ஆதியில போட்டான். இப்ப இவனுக்கே சோறு இல்லை, இவன் ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் 3/4 பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான். இப்ப உயிரினங்கள் வாசுபடி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற, எல்லா காலத்தையும் ஒன்னாக்க முடியாது, ஒன்னா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்துல மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயில்ல ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில்ல வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்டால் துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் குழாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போ பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்க தர்மத்தை பண்றது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போனா கூட தைரியமா நீ முன்ன போலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டு சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு சோறை போட்ட பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம். இப்போ 4 வீட்டில் போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வர என்ன பண்ணோம்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறது இல்லை. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில போட்டவனுக்கு பைக்கில் போகிறான். காலம். அவனும் மனிதன் தான். ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறது இல்லை. அதனால இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இதுதான் உலகம். சினிமாவில் போனாலே ஒதுக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேங்க. சரி, சினிமான்றது ஒரு தொழில் தான். அது பெயர் புகழுக்காக வந்து போகலை, அதுல சம்பாதிக்கிறதுக்கு தான் போறோம், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அதான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு பேர் புகழ் எப்படி வருது? சாதாரண உங்க கூட ஒரு 4 பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நீங்க சினிமா துறையில போய் சம்பாதிக்கிறீங்க, அவங்க வேற ஏதோ தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, பேர் யாருக்கு வரும்? சினிமா துறையில இருக்கும். அதுக்கு தானே அங்க போனது.
ஏன்னா இன்னைக்கெல்லாம் சம்பாரிச்சா 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க அவங்க, ஒரே நாளில் 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதனால் எதை யார் புகழ் தேடுறது? சினிமா துறையில் போனவங்க புகழையும் தேடுறாங்க, பணத்தையும் தேடுறாங்க. ரெண்டையும் தேடும்போது அதுக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்குது சினிமா துறையிலே. அது இப்போ அந்த மாதிரி சினிமா நடிகையை வந்தவங்க எத்தனையோ பேர் சினிமா துறையில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கின்னு நல்லா குடும்பத்தோடு வாழறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. ஆனால் உன் குடும்பம் என்னை கைவிட்டுது, என்னை இன்னொரு குடும்பம் எடுத்துக்கும். இதுதான் உலக நீதி. அதனால் உலகத்தில் எல்லாருமே வெறுக்க முடியாது. நான் தப்பு செய்தது உங்களுக்கு தப்பாக தெரியும், ஆனால் இன்னொருத்தனுக்கு நான் செய்தது சரியாக தெரியும். அப்போ அந்த சரியாக தெரிகிறவன் என்னை சேர்த்துப்பான், தப்பாக தெரிகிற நீ என்னை ஒதுக்குவ. அந்த மாதிரி இந்த உலகத்தில் நன்மை தீமை கலந்த உலகம் இது. அதனால் நல்லது கெட்டது இருக்கும். அதனால் உன் குடும்பத்துக்கு அது பிடிக்காமல் இருக்கிறோம், இன்னொரு குடும்பத்துக்கு அது பிடிக்கும். ஆனால் சினிமா துறையில் ஒரு பெண்ணோ ஆணோ போகிறதுக்கு காரணம் என்ன? புகழ். உலகம் ஃபுல்லாக ஒரு நடிகையினுடைய முகம் தெரியும். சாதாரண ஒரு 1000 ரூபாய் சம்பாதி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க முகம் தெரியுமா? அப்போ உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நீ போயிருக்கிற. அதே நேரத்தில் அது மட்டுமே இல்லை, அந்த உலகம் ஃபுல்லாக நீ தெரியும் போது ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிக்கிற நீ. அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம். அப்போ பேரும் புகழுக்காக தான் அதில் போகிறோம். ஒன்று அது ஒரு தொழிலுன்ட்டு போல. நம்ம இப்போ பரதநாட்டிய டான்ஸர் இருக்கிறாங்க, அது ஒரு தொழில், ஒரு கலை அது. ஆனால் எத்தனை பரதநாட்டிய டான்ஸர் இந்த உலகத்துக்கு தெரியும்? தெரியாது. அது ஒரு கலை தான். ஆனால் சினிமா துறை நாடகத்துறைன்னு போனால் தான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக முடியும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வயசுக்கு வரும். வயசுக்கு வந்தால் அந்த தாய் அந்த தகப்ப அண்ணன் தம்பி அவத்தை சீர் பண்ணி வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே. பத்திரிக்கை போட்டு கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? காரணம் இருக்குதா? காரணம் இல்லையா? காரணம் இருக்குது. என் வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து பருவத்தோடு இருக்குது, பருவம் உள்ள ஒரு மாப்பிள்ளை வந்தால் நான் கட்டி கொடுக்குறேன்றதுக்கு தான் நோட்டீஸ் போட்டு கொடுக்குறோம். அதுதானே காரணம். அதுக்கு இல்லைன்னா ஏன் ஊரெல்லாம் போய் சொல்லணும்? இதை தனிப்பட்ட முறையில் விளம்பரப்படுத்த முடியாது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா? அதே மாதிரி சினிமா துறையில் போனால் நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், என்ன கட்டிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு காட்டிக்கிறது உண்டு. இல்லைன்னு மறுக்கவே முடியாது. சும்மா வாதத்துக்கு ஒன்றா சொல்லின்னுக்கலாம். ஆனால் சினிமா துறையில் கல்யாணம் பண்ணிக்கின்னு நிறைய பேர் வாழலை. யாரோ ஒருத்தர் தான். மீதி பேர் வாழ்க்கையெல்லாம் கெட்டு தான் போகும். சேரும்போது உன் பணத்துக்கும் என் பணத்துக்கும் ஆசைப்பட்டு சேர்ந்துருவோம். கடைசியில் உன்னை எனக்கு பிடிக்காது, என்ன உனக்கு பிடிக்காது, 2 பேரும் பிரிஞ்சிடுவோம். இதான் சினிமா துறை. சாய்பாபா மாதிரி மகான்களை தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இதே மாதிரி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருவள்ளுவரை வந்து ஏன் கடவுளா இன்னும் யாரும் வழிபடலை? சாய்பாபா வந்து சித்தாடல் பண்ணார் உலக மக்களுக்கு. அவர்கிட்ட போய் ஒரு கல்யாணம் ஆகலை. அவர் ஒரு தாய் தகப்ப ஒரு பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு எங்கேயுமே செட் ஆகலை. அப்போ அங்கே பக்கங்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் சாய்பாபா கிட்ட போய் கேளுங்க, அவர் ஒரு நல்ல வழி சொல்லுவார் அப்படின்றாங்க. அப்போ சாய்பாபா கிட்ட போயிட்டு அந்த தாய் தகப்பன் கேட்குறாங்க. கேட்ட உடனே சாய்பாபா சொல்கிறாரு, இது மாதிரி வட திசையில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றார். அதே மாதிரி போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அமைஞ்சு போச்சு, கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கையும் இவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. இவர்கிட்ட கொடுத்த உடனே இவரும் கல்யாணத்துக்கு எல்லோரும் போகிற மாதிரி போனார். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஆடம்பரமான ஆடை அணிஞ்சு வராங்க. ஆனால் ஒரு சாமியாராச்சு, அவர் எப்படி இருப்பார்? என்ன மாதிரி தானே இருப்பார். அவர் அப்படி போன உடனே அந்த கல்யாணத்தில் இருக்கிற கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, சாப்பாடு அப்புறம் போடுவாங்க, முதல்ல உள்ள கல்யாணம் நடக்குது, வெளியே போயான்னு தள்ளிடுறாங்க. அப்போது இவர் ரொம்ப மனம் வருத்தப்பட்டு வீட்டுக்கு அவருடைய இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நல்ல பயங்கரமான கோட்டு ஷூட்லாம் போட்டு நாங்கள் போகிறாரு. முதல்ல இட்டு போய் இவரை உட்கார வைக்கிறாங்க. அப்போது கல்யாணம் நடக்காத கல்யாணத்தை இவரை மறுலால் அது நடத்தி வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு மரியாதை இல்லைங்க. அவர் போட்டுங்கிற ஆடைக்கு மரியாதை கொடு. அதுதான் இந்த உலகம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை, என்னுடைய ஆடை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், என்னுடைய மனம் ஆசீர்வாதம் பண்ணாது அப்படின்ட்டு திரும்பி வந்துடுறாரு. அந்த மாதிரி பல சித்தாடுகளை அவர் பண்ணதால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மகானை கடவுள் மாதிரி ஆக்கிக்கினாங்க. எந்த ஒரு விஷயமா, இப்போது நம்ம ஆசிரமம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு 5000 சீடர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியிருக்கிறேன், உபதேசங்கள் கொடுத்துருக்குறேன்.
ஆனால் உலகத்துக்கு தெரியாது. தெரியாது. இந்த மீடியாவில் வந்தபோது தானே இன்னைக்கு உலகத்துக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி விளம்பரம் எந்த பொருளுக்கும் இந்த காலத்தில் முக்கியமாக போச்சு. அது ஆன்மீகத்துக்கே அந்த விளம்பரம் தேவைப்பட்டுச்சு. அந்த விளம்பரம் வந்து மற்றவங்கள திருவள்ளுவரை பெரிய பெரிய ஆளுங்க பேசுனாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் எங்கேயும் சித்தாடல பண்ணுற வாழ்க்கையினுடைய நெறிமுறையை வகுத்து கொடுத்துட்டாரு. அதனால் அவரை மகானன்னு ஏற்றுக்கல. இவங்கெல்லாம் சித்தாடல்கள் பண்ணி பல பேரை வாழ வச்சதால் இவங்கள மகானன்னு ஏற்றுக்குன்னு இவங்கள கொண்டாடின்னு இருக்கிறாங்க. இந்த ஞானத்துக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது. ஜாதி மதம் இருந்ததுன்னா இப்போ முஸ்லீமில் வச்சுப்பாங்க, கிறிஸ்தவங்களை வச்சுப்பாங்க. இந்துக்களில் யார் புனிதமானவராக இருந்தாலும் அவங்கள வழிபடுவாங்க. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எல்லாரையும் வழிபடுவாங்க. ஆனால் மற்ற மதத்தில் இருக்கிறவங்க அப்படி வழிபட அவங்க மதத்தை சார்ந்து தான் போவாங்க. அது மாதிரி இவர் பிறந்தது ஒரு இந்து, வளர்த்தது ஒரு முஸ்லீமு. அதனால் இந்துவா முஸ்லீமான்ற குழப்பம் இன்னும் இருந்துக்கினுக்குது அவருக்கு, இல்லையா? அதனால் எல்லாரும் ஏற்றுக்கினாங்க. எல்லா ஊர்லேயும் இப்போ கொண்டாடின்னுக்குறாங்க. நல்ல ஞானி, நல்ல புகழோடு இருக்கட்டுமே. அவருடைய சீர்திருத்தங்கள் அதிகம். அதை மக்கள் வந்து இப்போது சாய்பாபாவுடைய கோயிலுக்கு போகிறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க, புனஸ்காரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு கடவுளை குறிப்பிடுறாரு சாய்பாபா. திருவள்ளுவர் எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட கடவுளை குறிப்பிடவே இல்லை. கடவுள் இருக்கிறாருன்னு 10 பாட்டிலையும் சொல்கிறாரு, இல்லையா? ஆனால் இதுதான் கடவுள்னு எங்கேயுமே சொல்லலை அவர். அதனால் எந்த பக்தர்களும் அவரை ஏற்றுக்கல. இந்த படித்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய குரல் நல்லா இருக்குது, அதனால் அந்த குரலை படிக்கிறாங்க. ஆனால் குரல் படி நடக்க இன்னைய உலகத்தில் எவனாலே முடியாது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு மேடையிலும் ஏறிக்கணும், ஒவ்வொரு குரலும் சொல்கிறான், இல்லையா? ஆனால் குரல் படி அவனால் நடக்க முடியாது. ஏன்னா குரல் வந்து அவ்வளோ வரைமுறையை வகுத்த குரல் அது. அது இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், எந்த மதத்துக்கும் உரிமை கொண்டாட முடியாது. அது ஒரு பொது மறை. அது எல்லாரும் படிக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவை. ஆனால் அதைப்படி வாழ்க்கையை நடத்த முடியாது. இப்போ ஒழுக்கத்தை பற்றி ஒரு திருக்குறளில் பேசுகிறாரு. அரசியல்வாதி ஒழுக்கமாக இருக்க முடியுமா? அதனால் அவன் அதை தொடர்றதே இல்லை. மேடையில் பேசுகிறான், சீடர்கள் அந்த தொண்டர்களுக்கு சொல்கிறான். ஆனால் அவன் ஒழுக்கமாக இருக்க முடியாது. இருந்தான்னா அவன் அரசியல்வாதி ஆக முடியாது. அதனால் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது இந்த மகானுங்க கிட்ட. அதனால் திருவள்ளுவர் ஒரு சரியான மகான். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. திருவள்ளுவரை மாதிரி இன்னும் ஒரு மகான் பிறக்கவே இல்லை, இதுக்கப்புறமா பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் ஆராய்ஞ்சு கொடுத்தாரு. மற்றவெல்லாம் மத சம்பந்தப்பட்டதான் இருக்கும், எந்த மத சம்பந்தப்பட்டதும் திருவள்ளுவரில் இருக்காது. அவர் மகனுக்கு தந்தை என்ன செய்யணும், தந்தைக்கு மகன் என்ன செய்யணும், அரசனுக்கு மக்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு அரசன் என்ன செய்யணும், இது எல்லாம் வகுத்து கொடுத்த ஒரு குறள் திருக்குறள் தான். திருக்குறள் மாதிரி இன்னொரு நூலை இன்னொருத்தனால எழுதவே முடியாது. ஏன்னா திருக்குறளில் பிறந்த திருவள்ளுவர் வந்து ஆதி அப்படின்ற அவங்க அம்மா பேர், பகவான் அப்படின்றது அவங்க அப்பா பேர். இது 2 விதத்தில் சேரும். ஆதி அவங்க அம்மா பேர், பகவான் அப்பா பேர். ஆதின்னா சக்தின்னு அர்த்தம், பகவான்னா சிவம்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதனால் கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க எழுதுனதில் பிழையே இருக்காது. நம்ம இன்றைக்கி 1000 படிச்சுட்டு எழுதுனா கூட 10 தப்பு இருக்கும். இல்லை, அவங்க எழுதுனதில் குற்றமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அறிவாளி மேதைகள் எழுதுனது அதெல்லாம் நம்ம பின்பற்றணும். பின்பற்ற முடியறதில்லை, யாரும் எடுக்கல. படிக்கிறதோடு சரி, அது யாரும் அதனுடைய முறையில் பயன்படுத்த முடியாது. அது அவ்வளோ கடினமானது. அதனால் ஒழுக்க நெறின்னும் போது இவன் மற்றதெல்லாம் விட்டுட வேண்டியதாகுது. இவனால் தான் விட முடியாது. அப்போ திருக்குறள் எங்கே இவனுக்கு பயன்பெறும்? அதனால் அந்த மாதிரி இருக்குது. திருக்குறள் மாதிரி ஒரு குறள் இனி உலகத்தில் எழுதவும் முடியாது, எழுதுனதும் கிடையாது. எந்த வேத நூலும் அதுக்கு ஒப்பிட முடியாது.